நான் ஆசையா வளர்த்த ரங்கூன் மல்லி செடியில ஒரு பூ பூத்திருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்து கொத்தா பூக்குறாங்க. ஒயிட் கலரு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல பூத்துட்டு வராங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. பிங்க் கலரு, டார்க் மெரூன் கலரு ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி ஜெர்பரா பூல ஒண்ணு ஒரு மாதிரியா பூத்திருக்கு. ஒண்ணு நல்லதா பூக்க தொடங்கிருச்சு. இனி வரக்கூடிய பூ நல்லதா வரும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி ரோஸும் அழகா பூத்துட்டு வராங்க. இடையில பூத்து நிக்கிறாங்க. எங்க பூத்து நிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் பிடிச்சு பார்த்து அழகா ரசிக்கிறது. இந்த ரோஸ்ல 4, 5 சேர்ந்து பூத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா, ஒண்ணு ஒண்ணா தான் பூக்கும்னு நெனச்சேன். ஆனா 5 பூ நிக்குது. ஒரு கிளையில 5 பூ நிக்குது. எனக்கு அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் நெனச்சது நடந்துச்சு. நான் நெனச்சேன் ஒண்ணு ஒண்ணா பூக்கும்னு நெனச்சேன். 1 பூத்து தொலைஞ்சுக்கிட்டு, அப்புறமா 1 பூத்து தொலைஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும்னு நெனச்சேன். ஆனா, அந்த 4 பூவும் சேமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு சந்தோஷம் மனசுல. அதே மாரி மேரிகோல்டு எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சுங்க. இப்ப எல்லா பூவும் காய தொடங்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனாலும் நாங்க என்ன பண்ணோம்னா, இதுலேருந்து சின்ன சின்ன கிளைங்கள 1, 2 எடுத்து நட்டு வச்சிருக்கோம் ஒடிச்சு. அதுலேருந்து வேற செடிங்கள உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது. அதையும் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி மஞ்சள் கலர் செம்பருத்தி அழகா பூத்து நிக்கிறாங்க. கோவக்காய் செடி நெறைய நாளா டல்லா இருந்துச்சு. அப்பாடா! என்ன இடம் மாத்தி நட்டுட்ட, கொஞ்சம் உரம் குடுத்துட்டேன்னு சொன்ன மாதிரி அது கொஞ்சம் எழும்பிட்டு வந்துட்டு இருக்குது. 2யும் பார்க்கக்கூடிய டைம் அதுவும் அழகா கொடி பிடிச்சு ஏறி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இந்த செடிய பாருங்களேன். இது இலை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ பூ பூத்து நிக்கிற மாதிரி இருக்கு அதோட இலையோட அழகு. பக்கத்திலேயே டாலியாவும் பூத்து நிக்கிறாங்க. அதுவும் அழகா தான் இருக்குது. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல நெறைய கொஸ்டின் கேட்குறீங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு லாங் வீடியோவா போட முடிஞ்சா நான் போடுறேன். என்ன உரம் குடுக்குறீங்க? எங்கேருந்து வாங்குறீங்க? டாலியா செடி எங்க கிழங்கா? செடியா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. நான் சொல்றேன் ஆன்சர். நான் வீடியோவா சொல்றேன். இது வந்து எல்லோ கலர் டாலியா செடி. வாடி போய் நிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஊத்துன தண்ணி பத்தலன்னு நெனைக்கிறேன். அது வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஆனா, இன்னைக்கு சாயங்காலம் நடந்துச்சு. மழை நல்லா பெஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகா பூத்திருக்க செம்பருத்தி. இது நான் ஒரே ஒரு சின்ன கட்டிங் தான் வச்சேன். பாருங்க இந்த ஒரு அடிக்கு தான் வளர்ந்துருக்கும். ஆனா அழகா 2 பூ பூத்துருச்சு. பெரிய பூவா பூக்கும். அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். கட்டிங் மூலம் நமக்கு அழகா வளர்த்தெடுக்கலாம். இந்த பூவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் தெரியல. புதுசா என் மாடி தோட்டத்தில பூத்திருக்கு. டாலியா விதை போடக்கூடிய டைம் ஒரு விதை மாடியிலேருந்து கீழ விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கீழ மொளச்சு நிக்குது டாலியான்னு சொல்லிட்டு ஒரு அந்த மொளச்சு நின்ன செடிய புடுங்கிட்டு வந்தாரு மேல நடுறதுக்கு வேண்டி. அதோட இலைய பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது டாலியா இலை மாதிரி தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். நானும் அப்படிதான் நெனச்சேன். டாலியா செடி விதை விழுந்து கீழ முளைச்சிருச்சு. நம்ம எடுத்து நடலாம்னு சொல்லி நட்டு வச்சது. இப்ப பாருங்க அழகா சின்ன கலர்ல ஒயிட் கலர் பூ பூக்குது. என்ன செடின்னே தெரியாம வளர்த்து அழகா பூவ பார்த்துறோம். என்ன செடின்னு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் 6:30 மணி 6 மணிக்கெல்லாம் மழை பெய்ய தொடங்கிருச்சு. மேல ஒரு ஃபீல் இருந்துச்சு. டாலியா செடி வாடி போய் இருக்குதே, தண்ணி திரும்ப போய் ஊத்தணுமா நெனச்சிட்டு இருந்தேன். மழையும் பெஞ்சிருச்சு. ஆ செடியெல்லாம் கொஞ்சம் செழிப்பா இருக்கும். நாளைக்கு தண்ணி ஊத்த வேண்டிய தேவையும் இல்ல. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க.